வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான செய்தி தொகுப்பது. அந்த வகையில் முதலாவதாக ஆதார் திருத்தங்களை எளிமையாக்கும் வகையில் புதிய செயலி பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. ஆதாரில் செல்போன் எண், முகவரி உள்ளிட்ட விவரங்களை எந்த நேரத்திலும் மாற்றிக்கொள்ளும் அம்சங்களுடன் புதிய ஆதார் செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. UID சேவைகளை எளிதாகவும் பாதுகாப்பாகவும் அணுகுவதை நோக்கமாக கொண்டு இந்த புதிய ஆதார் செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. அதன்படி உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களின் ஆதாரையும் இந்த செயலி மூலம் கட்டுப்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் விவரங்களை எளிதாக பகிரலாம் எனவும் ஆதார் விவரங்களை யாரெல்லாம் அணுகலாம் என்பதை பயனாளர்களை முடிவு செய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல கண் கருவடி மற்றும் கைரேகை உள்ளிட்ட தகவல்களை எந்தெந்த சேவைகளுக்கு வழங்கலாம் என்பதையும் பயனர்கள் முடிவு செய்ய முடியும். ஆதாரில் செல்போன் எண், முகவரி உள்ளிட்ட விவரங்களை எந்த நேரத்திலும் இந்த செயலி மூலம் மாற்றிக்கொள்ளலாம். இதன் மூலம் செல்போன் எண், முகவரி மாற்றத்திற்காக ஆதார் சேவை மையத்தில் நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழல் இனி இருக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 5200 ரூபாய் அதிகரித்ததால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சென்னையில் 1 கிராம் ஆபரண தங்கம் காலையில் 370 ரூபாய் உயர்ந்த நிலையில் மதியம் 280 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சம் தொட்டது. இதனால் 1 கிராம் ஆபரண தங்கம் சென்னையில் 15,610 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் காலையில் சவரனுக்கு 2,960 ரூபாய் உயர்ந்த தங்கம் மதியம் மீண்டும் 2,240 ரூபாய் உயர்ந்தது. அதன்படி ஒரே நாளில் 5,200 ரூபாய் அதிகரித்து 1,24,880 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதே நேரம் வெள்ளி காலையில் கிராமுக்கு 13 ரூபாய் உயர்ந்து 400 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டிய நிலையில் மதியம் மாற்றமின்றி அதே விலையில் தொடர்கிறது. இதனிடையே புதன்கிழமை வர்த்தகத்தில் இந்திய பங்குச்சந்தைகள் ஏற்றத்துடன் நிறைவடைந்தன. சென்செக்ஸ் 487 புள்ளிகள் உயர்ந்து 82,344 புள்ளிகளுடனும், நிப்டி 167 புள்ளிகள் உயர்ந்து 25,342 புள்ளிகளுடனும் வர்த்தகத்தை நிறைவு செய்தன. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 11 காசுகள் உயர்ந்து 91 ரூபாய் 57 காசுகளாக உள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கான தேர்ச்சி விழுக்காட்டை 5% குறைத்து பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு அமலுக்கு வந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுவோருக்கு குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண் என்பது பொது பிரிவிற்கு 60%, அதாவது 90 மதிப்பெண்கள் என இருந்தது. SC, ST, BC, MBC உள்ளிட்ட இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு 55% என 82.5 மதிப்பெண்களாக இருந்தது. இந்நிலையில் BC, MBC, சீர்மரபினர், இஸ்லாமியர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைந்தபட்ச தேர்ச்சி விழுக்காடு மேலும் 5% குறைக்கப்பட்டு 75 மதிப்பெண்களாக நிர்ணயித்து பள்ளிக் கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. இதேபோல தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினருக்கான குறைந்தபட்ச தேர்ச்சி விழுக்காடு 40% குறைக்கப்பட்டு 60 மதிப்பெண் என நிர்ணயம் செய்து அரசாணை வெளியிட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற டெட் தேர்வுக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக ஆசிரியர்களாக தொடர்வதற்கு தகுதி தேர்வு எழுத உள்ள ஆசிரியர்களுக்கும் இந்த அரசாணை பொருந்தும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி வெளியாகியுள்ள இந்த அரசாணை திராவிட மாடல் அரசின் வரலாற்று சிறப்புமிக்க அரசாணை என அமைச்சர் அன்பில் மகேஷ் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மகாராஷ்டிராவில் நிகழ்ந்த விமான விபத்தில் அம்மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். மகாராஷ்டிர மாநிலம் பாராமதியில் மாவட்ட பஞ்சாயத்து தேர்தல் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு நடைபெறவிருந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அம்மாநில துணை முதலமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் தலைவருமான அஜித் பவார் லியர்ஜெட் 45 என்ற சிறிய ரக விமானத்தில் மும்பையிலிருந்து பாராமதிக்கு சென்றார். பாராமதி விமான நிலையத்தை அடைந்தபோது கடுமையான பனிமூட்டம் காணப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் முதல் தரையிறக்க முயற்சி தோல்வியடைந்தது. பின்னர் 2வது முறையாக மீண்டும் விமானத்தை தரையிறக்க விமானி முயன்றபோது ஓடுதளத்தில் விழுந்து நொறுங்கியது. விமானத்தில் எரிபொருள் அதிகம் இருந்த நிலையில் உடனடியாக தீப்பற்றியது. இந்த விபத்தில் விமானத்தின் பாகங்கள் அனைத்தும் சிதறி தீப்பற்றி எரிந்தன. மேலும் அங்கு காய்ந்து கிடந்த புற்களும் தீப்பற்றி எரிந்தன. அஜித் பவாருடன் 2 விமானிகள் மற்றும் அஜித் பவாரின் பாதுகாப்பு அதிகாரி மற்றும் உதவியாளர் என 5 பேர் பயணித்தனர். இந்த விபத்தில் அனைவரும் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
அஜித் பவார் பயணித்த விமானம் விபத்திற்குள்ளான சிசிடிவி காட்சிதான் இது. பாராமதி விமான நிலையத்திற்கு அருகே விமானத்தை தரையிறக்க நிர்ணயிக்கப்பட்ட ஓடுதளத்திலிருந்து சற்று தள்ளி கீழே விழுந்த விமானம் நொறுங்கியது. புதன்கிழமை காலை 8:40 மணி அளவில் இந்த விபத்து நடந்தது. இந்நிலையில் விமானம் விபத்திற்குள்ளான போது பலத்த சத்தம் கேட்டதாக விபத்தை நேரில் பார்த்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். स्फोट होने के बाद वो हम देखने आए, पहले देखा तो उसको आग लगी थी पूरे प्लेन को, और उसके बाद 4-5 स्फोट हो गया विमान में उसका, और उसके बाद बहुत लोग आ गए और उसने निकालने की कोशिश की, लेकिन बड़ी आग लगी उसके कारण कोई मदद नहीं कर सकता, लेकिन सब आ गए। तब बाद में उसको उसमें अजीत दादा था, ये हमारे लिए बहुत शौक की बात में है। விபத்துக்கு பின் பாராமதியில் உள்ள மருத்துவமனைக்கு அஜித் பவாரின் உடல் கொண்டு செல்லப்பட்டது. தகவல் அறிந்து வந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் அங்கு குவிந்தனர். அஜித் பவாரின் உடலை பார்த்து அவர்கள் கதறி அழுதனர். அஜித் பவார் உயிரிழந்த விமான விபத்திற்கு பனிமூட்டம் காரணமாக இருக்கலாம் என்று சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள தகவலின்படி காலை 8:18 மணிக்கு அந்த விமானத்தில் இருந்த விமானிகள் முதன்முறையாக கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரமதி விமான நிலையத்தில் ஓடுதளம் அருகே வந்தபோது அதிகமான பனிமூட்டத்தால் அவர்களால் ஓடுதளத்தை பார்க்க முடியவில்லை என்று கட்டுப்பாட்டு அறைக்கு விமானிகள் தகவல் கொடுத்ததாகவும், அதனால் முதல் தரையிறக்க முயற்சியை விமானிகள் கைவிட்டுவிட்டு சுற்றி வந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பின்னர் ஓடுதளம் தெரிகிறது என்று விமானிகள் கூறியதை அடுத்து சரியாக காலை 8:43 மணியளவில் தரையிறங்க அனுமதி வழங்கப்பட்டதாகவும், அதற்கு விமானிகள் தரப்பிலிருந்து எந்த பதிலும் அளிக்கப்படவில்லை என்று டிஜிசிஏ தெரிவித்துள்ளது. 8:44 மணியளவில் விமானம் வெடித்து சிதறியதை கட்டுப்பாட்டு அறையில் இருந்தவர்கள் பார்த்த நிலையில் அவசர மீட்புக் குழுவினர் அனுப்பப்பட்டதாகவும், ஓடுதளத்தின் இடது பக்கத்தில் விமானம் விழுந்து கிடந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜித் பவார் மரணம் குறித்து மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சந்தேகம் எழுப்பிய நிலையில் அது முற்றிலும் விபத்தே என சரத்பவார் தெரிவித்துள்ளார். சரத்பவாருடன் அஜித் பவார் மீண்டும் இணைய இருந்த நிலையில் அவரது மரணம் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என மம்தா கூறியிருந்தார். And now what happened today, I need proper investigation under the supervision of Supreme Court. Only we have the trust on Supreme Court, no other agency. All the agencies are being totally purchased. And really it's a great loss for the country. Maybe he's from the opposition, now he's from the opposition, but tomorrow he's supposed to join the original force of their party. இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள அஜித் பவாரின் உறவினரும் மூத்த அரசியல் தலைவருமான சரத்பவார், அஜித் பவார் மரண விபத்தை சிலர் அரசியலாக்க முயற்சிப்பது மிகவும் ஏமாற்றமளிப்பதாக தெரிவித்துள்ளார். அது முற்றிலும் ஒரு விபத்து என்றும் அவர் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் மார்ச் முதல் அல்லது 2ஆம் வாரத்தில் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது. தமிழ்நாடு உட்பட 5 மாநில தேர்தல் நெருங்கும் சூழலில் மத்திய பார்வையாளர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா, அசாம், புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் மேற்பார்வையாளராக பணியாற்றவுள்ள அதிகாரிகளுக்கு தேர்தலுக்காக செய்யப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பிப்ரவரி 4 மற்றும் 5ஆம் தேதி டெல்லியில் விவரிக்கப்படவுள்ளது. இதற்காக தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களில் இருந்து மத்திய பார்வையாளர்களாக பணியாற்றவுள்ள IAS, IPS அதிகாரிகள் மற்றும் 5 மாநிலங்களின் உள்துறை செயலாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. கூட்டத்தில் பங்கேற்காத அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தை தொடர்ந்து தேர்தல் ஆணையர்கள் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரள மாநிலங்களுக்கு ஒரே கட்டமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்துகின்றனர். பின்னர் மேற்கு வங்கம், அசாம் மாநிலங்களுக்கு சென்று ஆலோசனை நடத்த உள்ளனர். இதையடுத்து தேர்தல் அட்டவணை இறுதி செய்யப்பட்டு மார்ச் முதல் வாரம் அல்லது 2வது வாரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தைப்பூசம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சுமார் 1205 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சனி, ஞாயிறு, வார விடுமுறை நாட்கள் மற்றும் தைப்பூசத்தையொட்டி சென்னையிலிருந்தும் மாநிலத்தின் பிற இடங்களுக்கு இடையேயும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையொட்டி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி,
தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு நாளை 360 பேருந்துகளும் சனிக்கிழமை 485 பேருந்துகளும் இயக்கப்படும் என அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இதேபோல சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஹோசூர், பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு வெள்ளிக்கிழமை 60 பேருந்துகளும் சனிக்கிழமை 60 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் www.tnstc.in மற்றும் மொபைல் செயலி மூலம் முன்பதிவு செய்து கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்தியாவிலேயே இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுதான் என கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டின் அமைதி சூழல் சிலரின் கண்களை உறுத்துவதாக தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் நடைபெற்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநாட்டில் உரையாற்றிய முதலமைச்சர் நாட்டில் இஸ்லாமிய மக்கள் சந்திக்கும் அச்சுறுத்தல்களை உலகறியும் என்றார். இஸ்லாமிய மக்களான நீங்க எப்படிப்பட்ட அச்சுறுத்தலை எதிர்கொள்றீங்கன்னு உலகத்துக்கே தெரியும். இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். திமுக தான் சிறுபான்மையின மக்களை காக்கக்கூடிய காவல் அரண். இந்த அமைதி சூழல் சிலருடைய கண்களை உறுத்துது. தமிழ்நாட்டில் எப்படியாவது குழப்பம் ஏற்படுத்தலாமான அவங்க போடுற ராஜதந்திரங்கள் எல்லாம் வீணாகிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசிய அவர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்தார். பழனிசாமியுடைய துரோகங்களை நாம் எண்ணி பார்த்தா சீன பெருஞ்சுவரை போல நீளமானது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 தான். ஒன்னு காலில் விழுறது, இன்னொன்னு கால்கள் வாரி விடுறது. முஸ்லிம் மக்களுக்கு எதிராக செஞ்ச துரோகங்கள் எல்லாம் சொல்லணும்னா அந்த பட்டியலும் ரொம்ப பெருசு. மக்களுக்கு விரோதமான என்டிஏ கூட்டணியை விரட்ட வேண்டியது நமது அனைவரின் கடமை எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாடு வக்பு வாரியத்தில் பதிவு பெற்றுள்ள உலமாக்களுக்கான ஓய்வூதியம் 5000 ரூபாயாக உயர்த்தப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநாடு நடைபெற்றது. அக்கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தலைமையில் நடைபெற்ற இம்மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது இஸ்லாமியர்களுக்கான 5 அறிவிப்புகளை வெளியிட்டார். தமிழ்நாடு வக்பு வாரியத்தில் பதிவு பெற்றுள்ள 1537 உலமாக்களுக்கு 3000 ரூபாய் ஓய்வூதியமும் 44 உறுப்பினர்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் 1500 ரூபாயும் இப்போ வழங்கப்படுது. 5000 ரூபாய் ஓய்வூதியமாக 2500 ரூபாய் குடும்ப ஓய்வூதியமாக உயர்த்தி வழங்கப்படும். நலவாரியத்தில் உள்ள உலமாக்கள் இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு வழங்கப்படும் மானியத் தொகை 25,000 ரூபாயில் இருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் கோவையில் புதிய வக்பு தீர்ப்பாயம் அமைக்கப்படும் எனவும் அறிவித்தார். இஸ்லாமியர்களுக்கான அடக்கஸ்தலம் அமைக்க மாநகராட்சி பகுதிகளில் இடங்கள் அடையாளம் காணப்படும் எனவும் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள உருது ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். நீங்க இவ்வளவு நாள் பொருள் வாங்கினதுக்கு 5 ஆண்டு காலத்துல உங்களுக்கு 8 லட்சம் ரூபாய் அதிகமா கொடுத்துருக்கீங்க. மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சரானா இந்த பணம் நமக்கு மீதியானவே போதும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவை தொடர்ந்து சேலத்தில் அக்கட்சியினர் வீடு வீடாக சென்று திமுக அரசுக்கு எதிராக பரப்புரையில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் மின்கட்டணம், சொத்து வரி, பால் விலை, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் மக்கள் அவதிக்குள்ளாகி இருப்பதாக குற்றம் சாட்டிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வுக்கு மின்கட்டணமே சாட்சி என்ற தலைப்பில் மாநிலம் முழுவதும் பரப்புரை செய்யப்படும் என அறிவித்திருந்தார். அதன்படி சேலம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் சேலம் நெடுஞ்சாலை நகர் பகுதியில் அதிமுகவினர் வீடு வீடாக சென்று அதிமுக ஆட்சியின் விலைவாசி நிலவரத்தையும் தற்போதைய விலைவாசி உயர்வையும் ஒப்பிட்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்பட்டுள்ள கூடுதல் பொருளாதார சுமையை பனிஷ்மெண்ட் பில் என்ற பெயரில் அச்சிட்டு வழங்கினர். கரண்ட் பில் எவ்வளவுமா, கட்டணம் எவ்வளவுமா வருது? அண்ணனுடைய ஆட்சிக்கு இந்த விடியா திமுக ஆட்சிக்கு வித்தியாசம். இதேபோன்று ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அதிமுகவினர் வீடு வீடாக சென்று விலைவாசி உயர்வு குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி எடுத்துரைத்தனர். தென்னகத்து துவாரகை என்று போற்றப்படும் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் மகா குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது.
ராஜகோபால சுவாமி கோவிலில் நடைபெற்ற சீரமைப்பு பணிகள் முடிந்ததை தொடர்ந்து கடந்த 24ஆம் தேதி யாகசாலைகள் அமைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தன. 5ஆம் கால பூஜை நிறைவு பெற்றதை தொடர்ந்து புதன்கிழமை காலை கோயிலில் உள்ள கோபுரங்கள், சன்னதிகளின் விமானங்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டது. விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். இதனிடையே திமுக ஆட்சியில் 4000வது குடமுழுக்கு பெருவிழா சென்னை பெரம்பூரில் உள்ள சேமாத்தம்மன் கோவிலில் விமர்சையாக நடைபெற்றது. தமிழில் வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்ற இவ்விழாவில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் PK சேகர் பாபு, மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருவண்ணாமலையில் அனுமதியின்றி மலையேறிய சீரியல் நடிகர் நடிகை மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நடிகை அர்ச்சனா மற்றும் அவருடைய வருங்கால கணவர் அருண் ஆகியோர் தடையை மீறி திருவண்ணாமலை தீப மலை மீது ஏறி வீடியோ பதிவிட்ட நிலையில் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையில் மண் சரிவு ஏற்பட்டு 7 பேர் உயிரிழந்த துயர சம்பவத்திற்கு பிறகு அந்த மலை மீது ஏற பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் நடிகை அர்ச்சனாவும் அவருடைய வருங்கால கணவரான நடிகர் அருணும் தீப மலை மீது ஏறியுள்ளனர். மேலும் இது குறித்து அர்ச்சனா தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டதோடு வீடியோ புகைப்படங்களையும் பகிர்ந்தார். அவருடைய பதிவு அதிகம் பகிரப்பட்ட நிலையில் தடையை மீறி திருவண்ணாமலை மலை மீது ஏறியதாக மாவட்ட வனத்துறையினர் அர்ச்சனா மற்றும் அருணை நேரில் அழைத்து 2 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது தடை விதிக்கப்பட்டிருப்பது தங்களுக்கு தெரியாது என்று இருவரும் கூறியதாக தெரிகிறது. இந்நிலையில் அவர்களுக்கு தலா 5000 ரூபாய் அபராதம் விதித்து வனத்துறையினர் உத்தரவிட்டனர். அபராத தொகையை செலுத்திய பிறகு அவர்கள் வனத்துறை அலுவலகத்திலிருந்து சென்றனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தெப்பத் திருவிழாவினை முன்னிட்டு தெப்ப மிதவையில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முருகனின் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தெப்பத் திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவினை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் காலையில் தங்க சப்பரத்திலும், மாலையில் தங்கமயில் வாகனம், பச்சை குதிரை வாகனம், வெள்ளி பூத வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்பத் திருவிழா நேற்று நடைபெற்றது. மின்னொடியில் சுவாமி தெப்பத்தில் எழுந்தருளி 3 முறை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். காலையில் தெப்பத்தை இழுப்பதற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மாலையில் அனுமதிக்கப்படவில்லை. கோவில் ஊழியர்களே தெப்ப மிதவையை இழுத்து 3 முறை தெப்பத்தை சுற்றி வந்தனர். நிலக்கடலை விலை உயர்வு காரணமாக கடலை மிட்டாயின் விலை உயர்த்தப்படுவதாக கோவில்பட்டி கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் நலச்சங்கம் அறிவித்துள்ளது. கடலை மிட்டாய்க்கு பெயர் போன தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 100க்கும் அதிகமான கடலை மிட்டாய் உற்பத்தி நிறுவனங்கள் செயல்படுகின்றன. இதில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை 80 கிலோ எடை கொண்ட நிலக்கடலை மூட்டை 8,000 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது 14,500 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. இதனை சமாளிக்கும் வகையில் கடலை மிட்டாய் விலையை 40% உயர்த்த கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்கள் முடிவு செய்துள்ளனர். 8,000 ரூபாய் இருந்த பருப்பு கிட்டத்தட்ட இந்த நேற்றைய நிலவரப்படி 14,000 ரூபாய் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 70% வரைக்கும் பருப்போட விலை கூடியிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் எங்களால் இதே விலையில் தொடர்ந்து நாங்களால் கொடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால இன்னைக்கு கோவில்பட்டி கடலை மிட்டாய் சங்கத்தின் சார்பாக கடலை மிட்டாய்க்கு ஒரு 40% விலை ஏற்றம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். இந்த விலை உயர்வு நடைமுறைக்கு வந்துவிட்டதாகவும் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் பீகார் புலம்பெயர் தொழிலாளி குடும்பத்துடன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் வட மாநிலத்தவர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை அடையார் பகுதியில் கடந்த 26ஆம் தேதி சாக்கு மூட்டையில் இரத்த காயங்களுடன் கிடந்த சடலத்தை காவல்துறையினர் கைப்பற்றினர். விசாரணையில் இறந்தது பீகாரைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளி கௌரவ்குமார் என்பதும் மனைவி மற்றும் 2 வயது குழந்தையுடன் தரமணி பகுதியில் தங்கி தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் பாதுகாவலராக பணியாற்றியதும் தெரியவந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக கௌரவ்குமாரின் நெருங்கிய நண்பர் உட்பட 9 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்ததில் அவர்கள்
கொலை செய்ததை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் அவர்கள் கௌரவ் குமாரின் மனைவி மற்றும் குழந்தையையும் கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி 5 தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட காவல்துறையினர் அடையாறு மத்திய கைலாஷ் ஆற்றங்கரையோரம் 2 வயது குழந்தையின் சடலத்தை கண்டெடுத்தனர். இந்நிலையில் சிக்கந்தர், நரேந்திரகுமார், ரவீந்திரநாத் தாகூர், பிரகாஷ் உட்பட 5 வடமாநிலத்தவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கௌரவ் குமாரின் மனைவியின் சடலத்தை காவல்துறையினர் தொடர்ந்து தேடி வருகின்றனர். கௌரவ் குமாரின் மனைவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டாரா எனவும் விசாரித்து வருகின்றனர். நியூசிலாந்துக்கு எதிராக T20 போட்டியில் கூடுதலாக ஒரு பந்துவீச்சாளரோடு களம் இறங்கிய இந்திய அணி தோல்வியடைந்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 4வது T20 போட்டியில் நியூசிலாந்து அணி 51 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 5 போட்டிகள் கொண்ட தொடரை ஏற்கனவே இந்திய அணி கைப்பற்றிவிட்ட நிலையில் நேற்று விசாகப்பட்டினத்தில் 4வது போட்டி நடைபெற்றது. இந்திய அணியில் இஷான் கிஷன் நீக்கப்பட்டு ஹர்ஷ்தீப் சிங் சேர்க்கப்பட்டார். டாஸ் வென்ற இந்தியா பந்து வீசிய நிலையில் நியூசிலாந்து அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 215 ரன்கள் குவித்தது. டிம் செய்ஃப்ரிட் 36 பந்துகளில் 62 ரன்களை விளாசினார். கன்வாய் 44 ரன்களும், டேரில் மிச்சல் 39 ரன்களும் சேர்த்தனர். ஹர்ஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்திய நிலையில் ரிங்கு சிங் 5 கேட்ச் செய்து அசத்தினார். தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சியாக இருந்தது. அதிரடி வீரர் அபிஷேக் சர்மா முதல் பந்திலேயே ஆட்டமிழந்தார். சிவம் துபே மற்றும் சற்று தாக்குப்பிடித்து 65 ரன்கள் எடுத்த நிலையில் இந்திய அணி 18.4 ஓவர்களில் 165 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி தோல்வியடைந்தது. நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமிழ்நாட்டின் பாம்பன் புதிய தூக்குப்பாலம், கங்கை கொண்ட சோழபுரத்தின் சிறப்புகள் உள்ளிட்டவை குறித்து பேசினார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாளையொட்டி மக்களவை, மாநிலங்களவை ஆகிய இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார். அப்போது நாட்டு மக்கள் தாங்கள் புகழ்பெற்ற வரலாற்றை பற்றி பெருமைப்படும் வாய்ப்பை கங்கை கொண்ட சோழபுரம் அளித்துள்ளதாக கூறினார். चोलापुरम की स्थापना की भी 1000 वर्षों पूरी. உட்கட்டமைப்பு துறையில் இந்தியா ஒரு வரலாற்று மைல்கல்லை எட்டியுள்ளதாக அவர் கூறினார். जम्मू कश्मीर विश्व के सबसे ऊंचे रेलवे आर्च ब्रिज, चुनाव ब्रिज और तमिलनाडु में नई पोंगन ब्रिज का निर्माण कर भारत ने इंफ्रास्ट्रक्चर क्षेत्रों में एक कीर्तिमान स्थापित किया है. 125 நாள் வேலைவாய்ப்பு உறுதி திட்ட சட்டம் குறித்து குடியரசுத் தலைவர் பேசிய போது எதிர்க்கட்சிகள் எழுந்து நின்று முழக்கங்களை எழுப்பினர். சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தினர். சீனாவின் ஹாங்சோ நகரில் AI தொழில்நுட்பம் மூலம் ரோபோக்கள் உணவு தயாரிக்கும் உணவகம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சீனாவின் ஹாங்சோ நகரில் தி 24 சோலார் டெர்ம்ஸ் ஃபயர்வொர்க் ரோபோட் ரெஸ்டாரண்ட் என்ற பெயரில் இயங்கி வரும் உணவகத்தில் AI தொழில்நுட்பம் மூலம் இயங்கும் ரோபோக்கள் உணவுகளை தயாரிக்கின்றன. இந்த ரோபோக்கள் நூடுல்ஸ், காஃபி, ஐஸ்கிரீம் என 100க்கும் மேற்பட்ட உணவு வகைகளை சமைக்கின்றன. ரோபோக்கள் போல உணவு டெலிவரி செய்யும் ரோபோக்களும் வாடிக்கையாளர்களை வசப்படுத்தியுள்ளன. அமேசான் நிறுவனம் தனது ஊழியர்கள் பணி நீக்கத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பிரபல இணையதள வர்த்தக நிறுவனமான அமேசான் மேலும் 16,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் இணையதள வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஆள்குறைப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளன. அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட முன்னணி இணையதள வர்த்தக நிறுவனமான அமேசான் கடந்த அக்டோபர் மாதம் 14,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்த நிலையில் தற்போது 16,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து அமேசானின் தொழில்நுட்ப பிரிவின் துணைத் தலைவர் பெத் கெலட்டி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பணி நீக்க நடவடிக்கைகளை மேற்கொள்வது தங்களது நோக்கமில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் எப்போதும் இல்லாத அளவுக்கு வேகமாக மாறிவரும் உலகுக்கு ஏற்ப பலவிதமான அடுக்குகளை குறைத்து நிறுவனத்தை வலுப்படுத்துவோம் என்றும் ஒவ்வொரு குழுவிலும் தொடர்ந்து பொருத்தமான மாற்றங்களை செய்வோம் என்றும் கூறியுள்ளார். பணி நீக்க நடவடிக்கையால் பாதிக்கப்படும் அமெரிக்காவை சேர்ந்த பணியாளர்கள் அமேசான் நிறுவனத்தில் புதிய வேலையில் இணைந்து கொள்ள 90 நாட்கள் அவகாசம் வழங்கப்படும் என்றும் பெத் கெலட்டி அறிவித்துள்ளார்.
கறிக்கோழி விலை படிப்படியாக குறையும் என்று பிராய்லர் கோழி உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். விலைவாசி மற்றும் மின்சார கட்டணம் உயர்ந்துள்ளதால் 1 கிலோ கோழி வளர்ப்பிற்கு தங்களுக்கு வழங்கப்படும் 6 ரூபாய் ஊதியத்தை 12 முதல் 15 வரை உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தி கறிக்கோழி பண்ணையாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக கோவையில் பிராய்லர் கோழி உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். இந்த போராட்டத்தின் பின்னணியில் உண்மையான பண்ணையாளர்கள் இல்லை என்றும் சில அமைப்புகள் தேவையற்ற குழப்பங்களை விளைவிப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். எங்களுக்கெல்லாம் அவர்கள் நேரடி உறவுகள். ஆகவே அவர்களுக்கும் நிறுவனத்தாருக்கும் எந்த விதமான பகை உணர்ச்சியோ காழ்ப்புணர்ச்சியோ என்றைக்குமே இருந்தது கிடையாது. இன்றளவும் நம்ம பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் கூட ஒரு நாளைக்கு 23 லட்சத்திலிருந்து 25 லட்சம் கோழி குஞ்சுகள் அனைத்து பண்ணைகளிலும் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. கடந்த டிசம்பர் மாதமே வளர்ப்பு ஊதியத்தை 1 ரூபாய் உயர்த்தி வழங்க ஒப்புக்கொண்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இப்போது இந்த விலை உயர்வு ஒரு தற்காலிக நிகழ்வு தான். அது படிப்படியாக அந்த உற்பத்தியும் அதிகரிக்கும் பொழுது குறைந்த விலையிலே அந்த நிறைந்த புரதச்சத்து உள்ள கோழி இறைச்சி பொதுமக்களுக்கு கிடைக்கும். போராட்டத்தால் 96 கோழி குஞ்சு வாகனங்கள் ஆங்காங்கே மறிக்கப்பட்டதால் இதுவரை சுமார் 3 லட்சம் கோழி குஞ்சுகள் உயிரிழந்துள்ளதாகவும் உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்தனர். ஐரோப்பிய யூனியனுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்திய ஜவுளித்துறைக்கு சாதகமான அம்சமாக அமைந்திருப்பதாக இந்திய ஜவுளி கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பிரபு தாமோதரன் தெரிவித்துள்ளார். கோவையில் நியூஸ் 18ற்கு பேட்டியளித்தவர் கடந்த 5 ஆண்டுகளில் ஐரோப்பிய யூனியனுக்கும் இந்தியாவிற்குமான வர்த்தகம் அதிகரித்திருந்தாலும் ஆயத்த ஆடைகள், ஹோம் டெக்ஸ்டைல் போன்றவற்றில் பெரிய அளவில் ஏற்றுமதி இல்லாமல் இருந்ததாகவும் தற்போது ஏற்பட்டுள்ள ஒப்பந்தத்தால் ஏற்றுமதி அதிகரித்து பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்கும் என்றார். யூனியன் இல்லாமல் மற்ற நாடுகளில் ஆயத்த ஆடைகளில் அவர்கள் எவ்வளவு இறக்குமதி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா $95 பில்லியன் மேல ஒரு வருடத்திற்கு இறக்குமதி செய்கிறார்கள். ஆகவே அமெரிக்க சந்தையை ஒப்பீட்டளவில் பார்த்தாலும் இதுவும் ஒரு மிகப்பெரிய அமெரிக்காவைப் போலவே ஒரு மிகப்பெரிய சந்தை. இதனிடையே இதுகுறித்து பேசிய திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் KM சுப்பிரமணியன், ஐரோப்பிய யூனியனுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் 15% கூடுதலாக ஏற்றுமதி செய்யப்படும் என்றார். பின்னலாடை ஏற்றுமதி உலக அளவில் ஐரோப்பிய யூனியனுக்கு சென்று கொண்டிருக்கிறது. இது ஒரு 15% கண்டிப்பாக இந்த வளர்ச்சியை எட்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதிலும் குறிப்பாக இத்தாலி, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் அதிக ஆர்டர்களை மற்றும் புதிய இறக்குமதியாளர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 20 ஆண்டுகளாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த ஒப்பந்தம் நிறைவேறியது பின்னலாடை துறைக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். விபரீத விளையாட்டு என்று பதறும் வகையில் தாவேகா கொடியுடன் பைக் மற்றும் நெருப்பை வைத்து சாகசம் செய்த இளைஞர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் கந்தநேரி பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்ற 25 வயது இளைஞர் பைக் சாகசங்களை ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிடுவதை வாடிக்கையாக கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பள்ளிகொண்டா அருகே சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலையில் வாகன ஓட்டிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் தாவேகா கொடியுடன் பைக் சாகசம் செய்து வீடியோ பதிவிட்டிருந்தார். மேலும் சாலையில் பெட்ரோலை ஊற்றி தீப்பற்ற வைத்ததுடன் வாயால் பெட்ரோலை ஊதி நெருப்பு பிழம்புகளை வரவழைத்தும் வீடியோ வெளியிட்டிருந்தார். இது கண்டனத்திற்கு உள்ளான நிலையில் பொதுமக்களுக்கு ஆபத்தை விளைவித்தல், பொது சொத்துக்கு சேதம் ஏற்படுத்துதல், போக்குவரத்து விதிமீறல் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் சக்திவேல் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தற்பொழுது தலைமறைவாக உள்ள அந்த இளைஞரை காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். அரசு மருத்துவர்களுக்கான ஊதிய நிர்ணயம் செய்வதற்கு போடப்பட்ட 354வது அரசாணை நடைமுறைப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனை வளாகத்தில் அரசு மருத்துவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு மருத்துவர்களுக்கான ஊதிய உயர்வு தொடர்பாக கடந்த 2009ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட 354வது அரசாணையை நடைமுறைப்படுத்தாததால் ஊதிய உயர்வு முறையாக கிடைக்காமல் அரசு மருத்துவர்கள் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினர். இந்நிலையில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்ட மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர்கள் சங்கம் சார்பில் 8வது நாளாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள DPI அலுவலகம் முன்பு 200க்கும் மேற்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல ஆண்டுகளாக தங்களுக்கு பணி நிரந்தரம், தொழிலாளர் வைப்பு நிதி, ஊதிய உயர்வு, மருத்துவ காப்பீடு, இறப்பு நிவாரண நிதி உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளையும் தமிழக அரசு செய்யவில்லை என்று சிறப்பு பயிற்றுநர்கள் குற்றம் சாட்டினர். எங்களது கோரிக்கை EPF-ம் தொகுப்பூதிய பணியாணையும் வழங்கினால் நாங்கள் இன்றோடு போராட்டத்தை முடித்துக் கொண்டு சந்தோஷமாக வீட்டுக்கு செல்வோம். இந்த கோரிக்கையை இன்றே நிறைவேற்ற கோரி எங்களுக்கு அரசாணை எங்களுடைய முதன்மை செயலாளர் முதன்மை கல்வி அலுவலகத்திற்கு அனுப்பினால் நாங்கள் போராட்டத்தை முடித்துக் கொள்வோம். இல்லை என்றால் இந்த போராட்டம் இதைவிட தீவிரமான போராட்டத்தை நாங்கள் கையில் எடுப்போம். அதேபோல சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி 34வது நாளாக DPI அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்திய 500க்கும் மேற்பட்ட இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர்.
கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தை சேர்ந்த பெண் ஒருவர் தென் அமெரிக்க நாடான எக்குவடாரைச் சேர்ந்த மருத்துவரை காதலித்து கரம் பிடித்துள்ளார். விருதாச்சலத்தை சேர்ந்த வந்தனா என்பவர் அமெரிக்காவில் உள்ள ரட்ஜர்ஸ் பல்கலைக்கழகத்தில் பொது மருத்துவத் துறையில் பட்ட மேற்படிப்பு படித்தபோது எக்குவடாரைச் சேர்ந்த ஆண்ட்ரஸை சந்தித்து பழகியுள்ளார். நாளடைவில் இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்த நிலையில் இரு வீட்டாரின் சம்மதத்துடன் விருதாச்சலத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் திருமணம் நடைபெற்றது. இந்த திருமண விழாவில் மணமகன் ஆண்ட்ரஸின் பெற்றோர் பெட்ரிஷியா, ரோஷியோ வலாட்ரஸ், தங்கை கமிலா வலாட்ரஸ் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் தமிழர்களின் பாரம்பரிய உடையில் வேட்டி புடவை அணிந்து பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து வந்தனாவுக்கு மாங்கல்யம் அணிவித்த ஆண்ட்ரஸ் அவரை தனது மனைவியாக்கிக் கொண்டார். மருத்துவர் வந்தனாவின் சகோதரர் வசந்திற்கும் கடந்த 2018ஆம் ஆண்டு இதே திருமண மண்டபத்தில் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த பியா என்ற பெண்ணுடன் தமிழ் முறைப்படி திருமணம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் ராகுல் காந்தியை சந்தித்து கூட்டணி தொடர்பாக கனிமொழி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு என்பது உள்ளிட்டவை குறித்து ராகுல் காந்தி கனிமொழி ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு விரைவில் தேர்தல் நடைபெறும் நிலையில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து திமுக நாடாளுமன்ற குழு உறுப்பினர் கனிமொழி சந்தித்து ஆலோசனை நடத்தினார். ஏறத்தாழ 1 மணி நேரம் இரு தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் ராகுல் காந்தியிடம் திமுக வழங்கவுள்ள தொகுதிகள் தொடர்பான பட்டியலை கனிமொழி வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு இடங்கள் ஒதுக்க முடியும், எந்தெந்த தொகுதிகள் வழங்கப்படும் என்பது குறித்தும் இரு தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் தரப்பில் 30 இடங்கள் வரை கோரப்பட்ட நிலையில் 27 தொகுதிகளும் கூடுதலாக ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்குவதற்கு திமுக தயாராக இருப்பதாக கனிமொழி கூறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கூட்டணி தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் கருத்து கூறுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கருத்து வேறுபாடுகளை மறந்து இரு கட்சிகளும் வரும் தேர்தலில் இணைந்து பணியாற்ற வேண்டும் எனவும் ராகுல் காந்தியை கனிமொழி வலியுறுத்தியுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. தாவேகாவுடன் காங்கிரஸ் சேர்ந்தால் பவர் கிடைக்கும் என விஜயின் தந்தையும் இயக்குநருமான எஸ். ஏ. சந்திரசேகர் கூறிய நிலையில் தங்களிடம் பூஸ்ட், ஹார்லிக்ஸ் என எல்லாம் இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை பதில் கொடுத்துள்ளார். ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து இதுக்கு தேங்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஒரு பவரை நாங்கள் கொடுக்குறோம், விஜய் அவர்கள் கொடுக்குறேன்ற அந்த பவருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா காங்கிரஸ் மறுபடியும் அந்த வரலாறு தக்க வச்சுக்கணும். இந்த வாய்ப்பை அவங்க தான் பயன்படுத்த. நாங்கள் ஏற்கனவே நல்ல பூஸ்டில் தான் இருக்கோம். சரி பாருங்கள், எங்கள் கேடர்லாம் நல்லா பூஸ்டில் இருக்காங்கல்ல. ஏற்கனவே ராகுல் காந்தி எங்களுக்கு எல்லாருக்கும் பூஸ்ட் கொடுத்து வச்சுருக்காரு, ஹார்லிக்ஸ் கொடுத்து வச்சுருக்காரு. எங்களுக்கு யாரும் பூஸ்ட் கொடுக்க வேணாம், நாங்கள் போன்விட்டா ஹார்லிக்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இருந்தாலும் அவர் பூஸ்ட் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு நன்றி. நாளை மீண்டும் சென்னை வரும் மத்திய அமைச்சரும் பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் அடுத்த கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு குறுகிய காலமே இருக்கும் சூழலில் அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு என தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. அதன்படி கடந்த முறை சென்னை வந்த மத்திய அமைச்சரும் பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் என்டிஏ கூட்டணியில் அமமுக இணைந்ததை உறுதி செய்தார். அதேபோல பாமக தலைவர் அன்புமணி, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜே. கே. வாசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களையும் சந்தித்து பேசினார். இதையடுத்து மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற என்டிஏ பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணையலாம் என பாஜக தலைவர்கள் கூறி வந்த நிலையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நாளை மீண்டும் சென்னை வரவுள்ளார். அப்போது தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் சுற்றுப்பயணத்தையும் மக்கள் குறைதீர்ப்பு பெட்டி சுற்றுப்பயணத்தையும் தொடங்கி வைக்க உள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை இணைப்பதற்கான சந்திப்புகளும் நடைபெறும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தனக்கு பிறகு தனது மகன்கள், அவர்களுக்கு பிறகு விஜயகாந்த் பேரனாக பிறந்து சேவை செய்வார்கள் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் தேமுதிக சார்பில் கட்சி நிர்வாகிகள் வரவேற்பு கொடுத்தனர். பின்னர் உரையாற்றிய அவர், தன் 2 மகன்களுக்கு திருமணம் முடித்துவிட்டால் அடுத்த கட்ட வாழ்க்கை உழைப்பு மக்களுக்குத்தான் என்றார். பயப்பட தேவையில்லை. எனக்கு அவங்களுக்கு பிறகு நம்ம கேப்டனே பேரனா பிறந்து அவரும் நிச்சயம் அந்த 2 பிள்ளைகளையும் திருமணம் செஞ்சுட்டேன்னா என்னுடைய உங்களுக்கு தான்.
இதனைத் தொடர்ந்து கடையநல்லூர், கிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கட்சி தொண்டர்கள் அவருக்கு வரவேற்பு கொடுத்தனர். ஆண் பெண் ஏற்றத்தாழ்வை திராவிட மாடல் ஆட்சி உடைத்துள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற உலக மகளிர் உச்சி மாநாடு 2026 நிறைவு விழாவில் துணை முதலமைச்சர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாடு எப்பொழுதும் முற்போக்கான மாநிலம் என்றும், குறிப்பாக மகளிர் முன்னேற்றத்தில் மிக மிக முற்போக்கான மாநிலம் என்றும் தெரிவித்தார். பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு இருந்த காலம் இருந்துச்சு. இதே தமிழ்நாட்டில் 100 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு வீட்டை விட்டு வெளில வரத்துக்கு சுதந்திரம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு இந்தியாவிலேயே இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்க்குற பெண்களில், தொழிற்சாலைகளில் வேலை பார்க்குற பெண்களில் 43% பேர் தமிழ்நாட்டினுடைய பெண்கள். ஆண் பெண் அப்படின்ற அந்த ஏற்றத்தாழ்வை திராவிட மாடல் ஆட்சி இன்னைக்கு உடைச்சிருக்கு. நிகழ்ச்சியில் அவள் வழி நடத்துகிறாள் என்ற மாநில அளவிலான பிரச்சாரத்தை தொடங்கி வைத்து தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தின் இணையதளத்தையும் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை எஸ்டேட்டில் தங்கியுள்ளவர்கள் 7 நாட்களுக்குள் வெளியேற வேண்டுமென அதை நிர்வகித்து வரும் பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் நிர்வாகம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து உள்ளிட்ட மலை கிராமங்களில் தேயிலை பயிரிட்டு விற்பனை செய்து வந்தது. தேயிலை நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட உரிமம் 2028ஆம் ஆண்டு காலாவதி ஆகும் நிலையில் தமிழ்நாடு அரசு அதை புதுப்பிக்கவில்லை. இதையடுத்து உற்பத்தியை நிறுத்திய நிறுவனம் தங்களிடம் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு ஓய்வு வழங்கியது. இந்த நிலையில் குறைந்த அளவு பணப்பலன்கள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாகவும், வாழ்வாதாரம் கருதி தங்களை மாஞ்சோலை எஸ்டேட்டிலேயே தங்குவதற்கு அனுமதிக்கவும் விவசாய நிலங்களை வழங்க வலியுறுத்தியும் சில குடும்பங்கள் தொடர்ந்து போராடி வருகின்றன. இந்த நிலையில் தேயிலை தோட்ட நிர்வாகம் அங்குள்ள குடியிருப்பில் வசிக்கும் மக்களை 7 நாட்களுக்குள் காலி செய்து மலையை விட்டு கீழே இறங்க நோட்டீஸ் வழங்கியுள்ளது. அரசின் உதவியை பெறாமல் 24 குடும்பங்கள் மட்டும் மேலே வசிப்பதாக கூறப்படும் நிலையில் அவர்களுக்கும் அரசின் நிவாரணமாக தெற்கு பாப்பாங்குளம் அல்லது திருநெல்வேலி ரெட்டியார்பட்டியில் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வழங்க அரசு தயாராக இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் குறித்து அவமதிக்கும் வகையில் புத்தகம் வெளியிடப்படுவது கண்டறியப்பட்டால் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக காவல்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதனை அவமதிக்கும் வகையில் சென்னையில் நடைபெற்ற 49வது புத்தக கண்காட்சியில் புத்தகம் வெளியிடப்படும் என இணையதளங்களில் விளம்பரம் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த புத்தகத்தின் விற்பனைக்கு தடை விதிக்க கோரி வேலூரைச் சேர்ந்த நவீன் பிரசாத் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி குறித்து தவறாக சித்தரிக்கும் புத்தகத்தை பறிமுதல் செய்யவும் புத்தக காட்சியில் இடம்பெறாமல் இருப்பதை உறுதி செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா, நீதிபதி G அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் புத்தக காட்சியில் தீவிர சோதனை நடத்தப்பட்டதாகவும், கீழைக்காற்று பதிப்பகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருந்த 2 அரங்குகளில் சோதனை செய்தபோது சம்பந்தப்பட்ட புத்தகம் எதுவும் அங்கு விற்பனை செய்யப்படவில்லை என தெரியவந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதிபதி GR சுவாமிநாதனை அவமதிக்கும் வகையில் கீழைக்காற்று பதிப்பகம் சமூக வலைதளங்களில் வெளியிட்ட பதிவுகள், கேலி சித்திரங்கள் என அனைத்தும் நீக்கப்பட்டுள்ளதாகவும், எதிர்காலத்தில் நீதிபதி GR சுவாமிநாதன் குறித்து அவதூறு பரப்பும் புத்தகங்கள் விற்பனை செய்யப்படுவது கண்டறியப்பட்டால் உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்டு சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த அறிக்கையை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். வடமாநிலங்களில் பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் ஆகிய இமயமலையை ஒட்டிய மாநிலங்களின் பல இடங்களில் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக வெண்மண்டலமாக காட்சியளிக்கின்றன. இமாச்சல பிரதேசத்தில் கடந்த சில வாரங்களாக பனிப்பொழிவு அதிகரித்து வரக்கூடிய நிலையில் மணாலி பகுதி முழுவதுமாக எங்கு பார்த்தாலும் வெண்போர்வை போர்த்தியது போல காட்சியளிக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரியில் கடுமையான பனிப்பொழிவால் காணும் இடமெல்லாம் வெண்பனி சூழ்ந்து ரம்மியமாக காட்சியளித்தன. உத்தராகண்டின் சமோலி மாவட்டம் முழுவதுமாக அடர்த்தியாக பனி கொட்டி உள்ளதால் வெள்ளை நிற மாயாஜால உலகம் போன்று காட்சியளித்தது.
பிரதமர் மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில் டெல்லியில் நடந்த தேசிய மாணவர் படையின் கண்கவர் அணிவகுப்பு பேரணியே இது. டெல்லி கரியப்பா அணிவகுப்பு மைதானத்தில் NCC எனப்படும் தேசிய மாணவர் படையின் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் நடைபெற்ற அணிவகுப்பு நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலும் இருந்து 2406 கேடட்டுகள் பங்கேற்றனர். இவர்களில் 898 பேர் பெண் கேடட். பிரதமர் மோடி தொழில்நுட்பத்தில் பின்தங்கும் நாடுகள் பொருளாதாரத்திலும் பாதுகாப்பிலும் பலவீனமடையும் என்று கூறினார். कोड में भी होती है, क्लाउड में भी होती है. जो देश टेक्नोलॉजी में पीछे हैं, वह इकोनॉमी में नहीं, सिक्योरिटी में भी कमजोर होते हैं. தாமும் ஒரு NCC மாணவராக இருந்ததை நினைவு கூர்ந்த பிரதமர் தேசம் முதன்மை என்ற உணர்வை NCC தன்னுள் விதைத்ததாக கூறினார். திருப்பதி திருமலையில் தமிழ் திரைப்பட இயக்குநர் தங்கர் பச்சானின் மகன் திருமணத்தை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நடத்தி வைத்தார். தமிழ் திரைப்பட இயக்குநர் தங்கர் பச்சானின் மகன் விஜித் பச்சான் பிரீதா திருமணம் திருப்பதி திருமலையில் உள்ள புஷ்பகிரி மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மாங்கல்யத்தை எடுத்துக் கொடுத்து மணமக்களை ஆசீர்வதித்தார். இதனைத் தொடர்ந்து ஏழுமலையான் கோயிலில் அன்புமணி ராமதாஸ் சாமி தரிசனம் செய்தார். நடிகர் தனுஷும் சுப்பிரபாத சேவை மூலம் திருப்பதி கோயிலில் ஏழுமலையானை வழிபட்டார். அவருக்கு தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்ட நிலையில் வேத பண்டிதர்கள் வேத ஆசி வழங்கினர். பிரேசில் நாட்டில் நடைபெற்ற ஹெலிகாப்டர் சாகச நிகழ்ச்சியை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். ஸ்பெயின் நாட்டு விமான போக்குவரத்து துறை 100 ஆண்டுகளை கொண்டாடி வருகிறது. இதனையொட்டி பிரேசில் நாட்டின் ரியோ டி ஜெனிரோவில் ஹெலிகாப்டர் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இப்பானமா கடற்கரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியை காண ஏராளமானோர் குவிந்தனர். கோலிபிரி ஹெலிகாப்டர்கள் பல வடிவங்களை உருவாக்கும் வகையில் பறந்து பார்வையாளர்களை கவர்ந்தன. ஸ்பெயின் நாட்டின் பேட்ரோலா ஆஸ்பா என்ற விமானப்படை குழுவினர் இந்த சாகசத்தில் ஈடுபட்டனர். சோமாலியாவில் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை நீட்டிப்பது தொடர்பான மசோதா மீதான விவாதத்தில் உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்ட காட்சிகள்தான் இவை. ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான சோமாலியா 2012ஆம் ஆண்டு முதல் தற்காலிக அரசியலமைப்பின் கீழ் இயங்கி வருகிறது. இறுதி அரசியலமைப்பை உருவாக்க பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையிலான ஆட்சி மற்றும் அதிகார பகிர்வு குறித்து கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை மேலும் 2 ஆண்டுகள் நீட்டிப்பதற்கு வழிவகை செய்யும் அரசியல் சாசன திருத்த மசோதா அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் கூட்டத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் விசில் ஊதி அமளியில் ஈடுபட்டனர். சர்ச்சைக்குரிய அரசியல் சாசன திருத்த மசோதா நகலை கிழித்து எறிந்தும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அப்போது உள்துறை அமைச்சர் அப்துல்லாஹி ஷேக் இஸ்மாயில் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர் ஹசன் யாரே ஆகியோருக்கிடையே கைகலப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. அதைத் தொடர்ந்து இக்குழப்பத்திற்கு காரணமானவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்து சபாநாயகர் மடோபே நாடாளுமன்ற கூட்டத்தை ஒத்திவைத்தார்.
தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்ப்பதற்கான கால அவகாசம் நாளையுடன் நிறைவடைகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின் டிசம்பர் 19 வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் 5,43,76,757 வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தனர். 97,37,831 வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டன. வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத வாக்காளர்கள் தங்களது பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க ஜனவரி 18 வரை கால அவகாசம் வழங்கப்பட்டது. பின்னர் இதனை மேலும் 12 நாட்களாக நீடித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. அதன்படி வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பது, நீக்குவது, திருத்துவது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள விண்ணப்பம் அளிப்பதற்கான கால அவகாசம் நாளையுடன் நிறைவடைகிறது. ஜனவரி 28 வரை 16,02,555 பேர் தங்கள் பெயரை பட்டியலில் இணைக்க விண்ணப்பம் அளித்துள்ளனர். அடுத்த மாதம் 17 இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாக உள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் பெயர்களை சேர்ப்பதற்கான அவகாசத்தை மேலும் 10 நாட்களுக்கு ஏன் நீட்டிக்க கூடாது என்று தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழ்நாட்டில் நடந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக திமுக தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது வியாழக்கிழமை வழக்கை விசாரிப்பதற்கு பதிலாக ஜனவரி 30 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதற்கு திமுக தரப்பில் ஆஜரான கபில் சிபல் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். வரைவு வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டவர்களில் சுமார் 88% பேருக்கு அவர்களது பெயர்கள் ஏன் நீக்கப்பட்டது என்பதற்கான ஆவணங்களை தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையம் முறையான நோட்டீஸ் அனுப்பவில்லை என்று குற்றம் சாட்டினார். உரிய விளக்கம் அளிக்க மக்களுக்கு போதிய நேரம் ஒதுக்கப்படவில்லை என்றும் அவர் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மேற்கு வங்க மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளுக்காக கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டது போல தமிழ்நாட்டிற்கும் ஏன் மேலும் 10 நாட்கள் அவகாசம் வழங்கக்கூடாது என்று வினவினார். அப்போது வியாழக்கிழமையே வழக்கை விசாரிக்க தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொண்டது. இதனைத் தொடர்ந்து வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சிவகாசியில் தனியார் கல்லூரி மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் கல்லூரி முதல்வர் கைதாகியிருக்கும் நிலையில் தலைமறைவாக இருந்த அவரது உதவியாளரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சிவகாசி ஆசாரி காலனி பகுதியைச் சேர்ந்த பாண்டியராஜன் முருகேஸ்வரி தம்பதியின் மகளான சோலை ராணி சிவகாசியில் உள்ள தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயின்று வந்தார். இவர் அதே கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவரை காதலித்து வந்ததாகவும் இருவரும் இணைந்து எடுத்த புகைப்படங்களை தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து உதவியாளர் மணிமாறன் மூலம் விவரம் தெரியவர மாணவியின் தாயார் முருகேஸ்வரியை அழைத்து முதல்வர் அசோக் கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த மாணவி சோலை ராணி கடந்த 20ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து மாணவியின் மரணத்திற்கு நியாயம் கேட்டு கல்லூரி மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையின் பேச்சுவார்த்தையின் பேரில் அவர்கள் கலைந்து சென்ற நிலையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கல்லூரி முதல்வர் அசோக்கை கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த கல்லூரி முதல்வரின் உதவியாளர் மணிமாறனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.